ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். மிரர், சுகர் பீட்ஸ், ஆன்டிக் பீட்ஸ், கிரீன் கலர் ஸ்டோன், கிரீன் கலர் சில்க் த்ரெட், ஜர்தோசி ஸ்ப்ரிங், லக்ஷ்மி காயின், ரெட் கலர் ஐ ஷேப் ஸ்டோன், ரெட் கலர் ஸ்மால் சைஸ் ஸ்டோன். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு மிரர் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டு 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மிரர் சுற்றில் போட்டுக்கலாம். இது மாதிரி எடுத்துட்டு இப்போ இதில் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு அடுத்தது இந்த த்ரெட்டுக்கு அடுத்தாக்கில் நீடில் வரணும். இப்போ இந்த த்ரெட்டுக்கு அடுத்தாக்கில் நீடில் உள்பக்கம் போடணும். திரும்ப ரெண்டாவது போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ மூணாவது லைனில் இதுக்கு அடுத்தது. இப்போ மூணாவது போட்டிருக்கோம் இல்லையா, இது நாலாவது. ஃபஸ்ட்டு போட்டதுக்கு அடுத்தது வரணும். த்ரெட்டு அடுத்தடுத்து வர்றது மாதிரி போட்டுகிட்டே வரணும். நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே முடிக்கிற மாதிரி கொண்டு வரணும். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க் போட்டோம். த்ரெட் போட்டு அதுக்கப்புறம் இதை சுற்றிலும் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கம் இல்லாத மாதிரி போடுங்க. இப்போ நம்ம பீட்ஸ் எடுத்தாலே அது பக்கத்துலேயே திரும்ப நீடில் வந்து உள்பக்கம் போடுறோம். போட்டுட்டு அடுத்த லைனை வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உள்பக்கம் நீடில் போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த பாதிக்கு வந்து க்ரீன் கலர் ஸ்மால் சைஸ் பீட்ஸ் போடணும், ஸ்டோன் போடணும். இதில் வந்து நம்ம ஐ ஷேப் ஸ்டோன் போடணும். ஸ்டோன் வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு போடணும். ஜர்தோசி ஸ்ப்ரிங் போடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இடைவெளி விட்டு. இதில் க்ரீன் கலர் போட்டோம் இல்லையா, இதில் வந்து ரெட் கலரில் ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டு இதில் வந்து 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ். இப்போ இதை சுற்றிலும் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோசி ஸ்ப்ரிங் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம், சைடு ஸ்டிச்சு. போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம வந்து ரெட் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றிலும் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை இது சுற்றிலும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு பார்த்துட்டு கட் பண்ணணும். சுற்றிலும் போட்டுட்டு இப்போ உள்பக்கம் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இந்த 2 ஸ்டோனுக்கு இடையிலையும் ஒவ்வொரு ஜர்தோசி ஸ்ப்ரிங். ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும்.
இதில் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டோம். இப்போ இதை ஒட்டியும் க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டுக்கொள்ளே இதை ஒட்டி நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, இது கீழே வந்து ரெட் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் ரெட் கலர் ஸ்டோனு, இங்கே வந்து க்ரீன் கலர் ஸ்டோன். இப்போ ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுட்டு நம்ம இதில் வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இங்கே இடையில இந்த ஸ்டோனுக்கு இடையில ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்டோனு இது இடையில வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் போடணும். இப்போ நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டோம். ஐ ஷேப் ஸ்டோனுக்கு மட்டும் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு பார்த்துட்டு கட் பண்ணணும். ஒன்றை கட் பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதே அளவுக்கு வந்து எல்லாமே தேவையானது கட் பண்ணி வச்சுக்கலாம். மேல் பக்கம் நம்ம போட்டுட்டு சைட்லேயும் போட்டுக்கலாம். இதில் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுட்டு இதில் வந்து வளைவாக போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு லைன் பீட்ஸ் போட்டிருக்கோம், இன்னொரு லைன் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ். இப்போ நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து இந்த ஷார்ட் பகுதியில் எடுத்துகிட்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை ஒட்டி தான் வந்து நீடில் உள் பக்கம் போடணும். த்ரெட் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும், தனித்தனியாக இருக்கிறது மாதிரி போடணும், முறுங்கி இருக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் வரணும். நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளேயே வரத மாதிரி போடணும். அப்போ தான் வளைவெல்லாம் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வளைவுக்குள்ளேயே நம்ம த்ரெட்டு வரது மாதிரி போட்டுடலாம் எல்லாமே. இதில் எப்படி போட்டோம் அதே மெத்தடில். இப்போ நம்ம வந்து த்ரெட் ஒர்க் போட்டோம். த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த வளைவு பகுதியில் வந்து நம்ம நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம். திரும்ப நீடில் எடுத்து அந்த 2வது வளைவு பகுதிக்கு போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
பீட்ஸ் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கில் போட்டு போடணும். இப்போ இதில் எப்படி போட்டிருக்கோம் அதே மெத்தடில் இங்கேயும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம். ரெண்டாவது லைன் வந்து நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இது தனித்தனியாக தான் போடணும். அப்போ தான் வளைவுலாம் கரெக்டாக இருக்கும். சுகர் பீட்ஸ் எப்படி போட்டோம் அதே மெத்தடில் இதுவும் நம்ம போட்டுக்கலாம். திரும்ப வந்து பீட்ஸ் போட்டோம். ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். அதேமாதிரி லாஸ்ட் லைன் நான் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ரெட் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோன்லாம் போட்டோம். ஸ்டோன் போட்டுட்டு இது சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். வளைவாக போடணும். நம்ம இங்கே எப்படி போட்டிருக்கோம் அதே மாதிரி போடணும். இந்த வளைவு பகுதியில் வந்து நீடில் உள்பக்கம் போட்டுட்டு திரும்ப எடுத்து போடணும். நம்ம இங்கே எப்படி போட்டோம் அதே மெத்தடு தான். நல்லா ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு இந்த வளைவிலேருந்து இந்த வளைவு வரைக்கும் நம்ம ஓவல் சைஸ் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து 3M பீட்ஸு சுகர் பீட்ஸு. இந்த வளைவிலேருந்து ஆரம்பிக்கலாம். இது சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இது பக்கத்தில் வந்து நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். நம்ம ஓவல் சைஸ் பீட்ஸ் போட்டுட்டு இதில் வந்து 3M பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நெயில் வந்து உள்பக்கம் போடணும். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இது ஃபுல் ரவுண்டுக்குமே வந்து இதை போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ் ஃபுல்லுமே போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லெஸ்கி காயின் வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே சைடு ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல இது உள்பக்கமாக இந்த பீட்ஸ்க்கு அடிப்பக்கம் வர்றது மாதிரி போடணும். அதில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இந்த ஹோல் வந்து பீட்ஸ்க்கு அடியில் போகிறது மாதிரி இருக்கணும். ஹோல் தெரியாத அளவுக்கு இருக்கணும். அதுமாதிரி ஒரு காயினுக்கு மேலே இன்னொன்று வைக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா நெருக்கமாகவே பாருங்கள். ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். இது நான் வந்து ஸ்லீவ் டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்லீவுக்கும் போடலாம். சேரீயில் வந்து பிளெயின் சேரீ எடுத்து அங்கங்கே ஒவ்வொரு டிசைன் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுபோக சுடிதாருக்கு போட்டுக்கலாம், சல்வாருக்கு. நம்ம போட் நெக் போடும்போது இந்த ஒரு டிசைன் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.